ஹலோ பிரைஸ்லா என்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 41 அதிகாரம் 11வது வசனம். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நமக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள், நம்மேல் பொறாமை கொண்டவர்கள் நாம் எப்போது சாவோம், நம்முடைய பேர் எப்பொழுது அழியும் என்று பார்த்து கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, நம்மை பார்க்க வந்தாலும் கூட வஞ்சனையாயும் இருதயத்தில் அக்கிரமத்தை வைத்து கொண்டு வெளியில் போய் தூற்றுகிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்து நான் உன்னை உயிரோடு வைப்பேன், பூமியில் நீ பாக்கியவானாக இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் சத்துரு நினைக்கிறபடி அவனுடைய இஷ்டத்திற்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ என்னுடைய மகனாக மகளாக இருப்பதால் நான் உன்னை ஜெயங்கொள்ள வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் நினைக்கிறபடி நம்ம நன்றாக இருக்கக்கூடாது, இவன் சீக்கிரமாய் அழிய வேண்டும், இவன் ஒழிய வேண்டும், இவனுடைய சந்ததியே இருக்கக்கூடாது, இவன் பேரே பூமியில் இருக்கக்கூடாது, எப்போ சாவான் என்று கூட மற்றவர்கள் நம்மை குறித்து நினைக்கலாம். ஆனால் சொல்லுகிறார், நான் மற்றவர்களுடைய உனக்கு விரோதமாய் உன்னை பகைக்கிறவர்கள் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து உயிரோடே வைப்பேன், நீ பூமியில் பாக்கியவானாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய சத்துரு நம்மேல் ஜெயங்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய எண்ணங்கள் சித்தியாதபடி செய்ய போகிறார். அவருக்கு நம்மை ஜெயங்கொள்ள வைக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அண்மை நேசிதான் பருவத்தின் தந்தை ஆசீர்வதிப்படுத்தான் இந்த நாளிலே நீர் கொடுத்தமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு கூட வந்து பெரிய காரியம் செய்து எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாக எங்களை மாற்றி நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட வந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு காப்பாற்று கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.